So second one clear ஆயிடுச்சு. So let's move on to the third challenge, which is create an elastic load balancing target group. Okay, so target groupனு வரும்போது நிறைய விதமான டார்கெட் குரூப்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் எதுக்கு இந்த டார்கெட் குரூப்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு என்ன டார்கெட் குரூப் யூஸ் பண்ண போகிறோம்? எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர் டார்கெட் குரூப். ஸோ தட் நம்ம கிரியேட் பண்ணுற இந்த டார்கெட் குரூப்பை கொண்டு போய் என்ன பண்ணலாம்? எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர் கூட மவுண்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த என்டையர் கோல் ஆஃப் த அனதர் சேலஞ்ச். ஸோ போகலாமா? ஸோ போகணும் அப்படின்னா யூ கோ ஹியர் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ், யூ வுட் சி ஹியர், அண்ட் தென் அதுக்கு மேலே வந்து லோட் பேலன்ஸ் கீழே டார்கெட் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டார்கெட் குரூப்ஸ், கிரியேட் டார்கெட் குரூப், instances, target group lb-tg port 80 vpc, nothing change, everything default. Next, and instance id will leave as it is, and nothing. So create target group, done. Okay, so instances ko target group create பண்ணிச்சு. It makes sense, right? So நம்ம வந்து இந்த target group கொண்டு போயிட்டு auto scaling group கூட பண்ண போறோம். So let's do a check again. Okay, and then we will know what happens. Okay, so next is going to be create an elastic load balancer, application load balancer. So what this is going to do is you have an elastic load balancer. So elastic load balancer la vandittu நம்மளோட டிராஃபிக்கை ரவுட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இது வந்து இட்ஸ் ஓப்பன் ஒன்லி ஃபார் போர்ட் 80, நாட் போர்ட் 443. அண்ட் தென் இதில் என்னென்ன ரீஜனில் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு சப்போர்ட் US West 2A அண்ட் US West 2B. ஸோ இந்த 2A அண்ட் 2B என்ன ரீஜன் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி US West ரீஜன், விச் இஸ் ஒரிகான் ரீஜன். ஓகே, ஸோ உங்களோட யூசர் லொக்கேஷன் எதுவோ அதுக்கு க்ளோஸ் டு ரீஜன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் இஸ் ரீஜன் ஸ்பெசிஃபிக், விச் மீன்ஸ் இட் சப்போர்ட்ஸ் சர்வர் ஆஃப் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் A, let's say availability zone B of the same region. Okay, so இப்போ என்கிட்ட வந்து US வெஸ்ட்டில் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா என்னால் வந்து US East A or US East B ஓட சர்வர்ஸ் வந்து என்னால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. இட் should be of the same region. Load balancers, so create a load balancer. என்ன டைப் ஆஃப் load balancer create பண்ண போகிறோம்? we're going to create application load balancers. application load balancer என்ன ஏது அப்படிங்கிறது already talked a lot before. So இதுக்கு தனியாக ஒரு சேலஞ்ச் கூட பண்ணியிருந்தோம். So go and look for it. So let's give lab-ALB. So it's internet facing, which means publicல இருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம். லிசனர் வந்து we are keeping it as 80, and then ரெண்டு ரீஜன்ஸ் சொல்லியிருக்காங்க, ரைட்? யூ சப்நெட்ஸ் ஃபார் த US West 2A and US West 2B. Okay, so this is another important thing to know. So என்ன தெரியும் சப்நெட்ஸ்? ஸோ சப்நெட்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக போகல, பட் வாட் யூ நீட் டு நோ இஸ், லெட்ஸ் சே இப்போ எனக்கு வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன் ஏல வந்து ஒரு சர்வர் வேணும், அவைலபிலிட்டி ஜோன் பியில் வந்து ஒரு சர்வர் வேணும். ஸோ இப்போ இதுக்கு மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அவைலபிலிட்டி ஜோன் ஏ, அவைலபிலிட்டி ஜோன் ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது, சர்வர் நான் க்ரியேட் பண்ணணும், எவ்வளோ சப்நெட்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா, யூ நீட் 1 சப்நெட்ஸ் பர் அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, ஸோ இப்போ நம்மள்ட்ட 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது, விச் மீன்ஸ் யூ நீட் 2 சப்நெட்ஸ். ஓகே, ஸோ ஒரு சப்நெட் இஸ் பவுண்டட் டு 1 அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, ஸோ தோ ஒரு ரீஜனில் மல்டி அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது, 4 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோம். தென் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஒவ்வொரு சர்வர் நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் விபிசியில் மொத்தம் 4 சப்நெட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் சம்திங் டு நோ. ஸோ நம்ம வந்து 2 கேட்டிருக்காங்க. ஸோ US 2A and 2B 2 இது வந்து மேப் பண்ணியாச்சு. we are mapping the default one auto scaling group, and then we also need to map the security group that allows what port 80 வந்து அலோவ் பண்ணுறதுக்கு we need to map it out. ஓகே, ஸோ HTTP 80 வந்து பண்ணியாச்சு. செலக்ட் டார்கெட் குரூப். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டார்கெட் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். அந்த டார்கெட் குரூப் வந்து going to map it. ஸோ how it's going to look is, உங்களோட எலாஸ்டிக் பேலன்சர் இஸ் மேப் டு தி டார்கெட் குரூப். ஓகே, அண்ட் தென் rest everything remains same, and let's create a load balancer. Okay, so done. So you can go and look into the load balancer. It's still loading, and let's do a check again. So என்னென்ன செக் பண்ணியிருக்கோம்? செக்யூரிட்டி குரூப், லான்ச் டெம்ப்ளேட், டார்கெட் குரூப், அண்ட் தென் லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் we will define என்னென்ன சர்வர் வேணும், என்னென்ன இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்ல டெம்ப்ளேட், லான்ச் டெம்ப்ளேட்டில், அதை கொண்டு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் இன்டெகிரேட் பண்ணி தென் வாட் we will do is நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அகைன் இட்ஸ் EC2 செக்ஷன்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் செக்ஷன் கீழே வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ லெட்ஸ் கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ லெட்ஸ் சே lab-ASG லான்ச் டெம்ப்ளேட் கேட்குதா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லான்ச் டெம்ப்ளேட்டில் வந்து என்ன கொடுத்தோம், என்ன OS, என்ன சர்வர், என்ன VPC, என்ன செக்யூரிட்டி குரூப் எல்லாமே கொடுத்துருந்தோம். தட் ஒன், அண்ட் தென் ஸோ தட்ஸ் இட். ஸோ வில் கோ நெக்ஸ்ட். VPC டிஃபால்ட் VPC தான். அண்ட் தென் இதில் மினிமமாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துலாம். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அண்ட் மினிமம் கெப்பாசிட்டி டிசைர் டு, ஸோ இதில் வந்து 2A 2B ரெண்டு வேணும். அண்ட் தென் கோ நெக்ஸ்ட். ஸோ அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்ஸர். ஸோ நம்ம இருக்கிற லோட் பேலன்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் டார்கெட் குரூப் அட்டாச் பண்ணியாச்சு. தென்
what else we need? User target group and ஹெல்த் செக்ஸ் தேவையில்லை, அவங்களுக்கு ஹெல்த் செக் பற்றி பேசலாம். லான்ச் டெம்ப்ளேட் லான்ச் பண்ணியாச்சு, டிஃபால்ட் பிபிசி பண்ணியாச்சு, 2A 2B பண்ணியாச்சு, மேக்ஸிமம் டிசைர்ட் அண்ட் மினிமம் திங்ஸ் யூ வாண்ட் டு கான்ஃபிகர். ஸோ இஃப் யூ கோ நெக்ஸ்ட், ஸோ யூ ஹேவ் 3 metrics. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ். ஓகே, ஸோ தே வில் ஆஸ்க் டிசைர்ட் கெப்பாசிட்டி, and then you have minimum capacity and then maximum capacity. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஸோ டிசைட் கெப்பாசிட்டி அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் லான்ச் பண்ணுறோம். ஸோ லான்ச் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் டைமில் எவ்வளவு நம்பர் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் எனக்கு தேவை அப்படிங்கிறது டிசைட் கெப்பாசிட்டி. அண்ட் ஒன்லி அட் டைம் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ EC2 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது டிசைட் கெப்பாசிட்டி. மினிமம், ஸோ ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து லோட் கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு கம்மியான சர்வர் இருந்தால் போதும், லோட் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமான சர்வர் தேவை. ஸோ அப்போ மினிமம் அப்படிங்கிறது ஸ்கேல் டவுன் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கணும் டியூரிங் ஸ்கேல் டவுன். ஸ்கேல் டவுனோட லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட். மேக்ஸ் இட்ஸ் அன் ஆப்போசிட் ஃபார் ஸ்கேல் டவுன். ஸோ ஸ்கேல் அப் போது எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் ஸ்கேல் அப் பண்ணலாம். ஸோ அதில் வந்து லெட்ஸ் எனக்கு வந்து ஒரு 1 million ரெக்வஸ்ட் வருது, 10 million ரெக்வஸ்ட் வருது, ஆனால் என்னால் எவ்வளோ தான் பே பண்ண முடியும், 3 EC2 இன்ஸ்டன்ஸ் என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ பட்ஜெட்டை மனசில் வச்சுட்டு வி கேன் சே எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தேர் சேயிங் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அண்ட் டிசைட் கெப்பாசிட்டி செட் டு 1 and then minimum capacity set to 0. ஸோ நம்ம பார்க்கலாம் இது வந்து ரிலேபிளான சிஸ்டமா இல்லை, ஏன்னா மேக்ஸிமமே வந்து 1 தானே சொல்கிறோம், அண்ட் தென் டிசைட்மே வந்துட்டு என்ன சொல்கிறோம் 1 தான் சொல்கிறோம், அண்ட் தென் மினிமம் வந்து 0ன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து கொஸ்டினை படிக்கணும், இது என்ன விதமான அப்ளிகேஷன் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் மிஷன் கிரிட்டிக்கல் அப்படின்னா எனக்கு ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, எனக்கு அந்த மாதிரியான மிஷன் கிரிட்டிக்கல் இல்லாத சர்வர் க்ரியேட் பண்ணுறதுனால ஃபைன், மேக்ஸிமம் வந்து 1 இருந்தால் போதும். ஓகே, ஸோ தென் வாட் ஆர் ஆஸ்கிங் ஃபார், தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரியலில் வந்து டேக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவீங்க ஃபார் டு ட்ராக் என்ன விதமான அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பில்லிங் அந்த இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து டேக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு வில் மேக் இட் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ லெட்ஸ் ட்ரை டு செக் அகேன். ஸோ இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப், டார்கெட் குரூப் அண்ட் தென் ஆட்டோ ஸ்கேலிங் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறமா லோட் பேலன்சர் அண்ட் தென் இதுவும் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் ஷெட்யூல்ட் ஆக்ஷன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஹார்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து செட் லைக் இது வந்து மிஷன் கிரிட்டிக்கல் கிடையாது, ஸோ ஆல்ரெடி 1 தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாட் தேர் ஆஸ்கிங் அஸ் டு சே இஸ் 8 வரும்போது மேக்ஸிமம் டிசைட் வந்து செட் டு 1 at night 8 o'clock வரும்போது மினிமம் அண்ட் டிசைட் கெப்பாசிட்டி டு 0 and then maximum is set to 1, which means நம்ம வந்து இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வந்து shut down பண்ணுறோம் at night 8 o'clock and then morning 8 o'clock வந்து bringing it up. Okay, so you can see like the actions occurs regularly daily and then run for the first time tomorrow. ஸோ அதாவது இப்போ ரன் பண்ணக்கூடாது, நாளைக்கு தான் வந்து அது ரன் பண்ணணும் ஃபஸ்ட் டைம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் they are going to say. ஸோ டிசைட் கெப்பாசிட்டினா என்னன்னு சொன்னேன், இப்போ அட் பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வேணும், either during the auto scaling group or இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் டிசைட் கெப்பாசிட்டியோட வேல்யூ மாற்றினீங்கன்னா அப்போ அட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படிங்கிறது தான் இது. ஸோ லெட்ஸ் கிரியேட் அண்ட் ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ். ஸோ how do we do that? So we'll go for EC2 section. That should be somewhere, and we have automatic scaling, dynamic scheduled actions. So automatic scaling குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங்ஸ் இருக்குது. அதை பற்றி இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் லெட் மீ நோ, செப்பரேட் டீட்டெயில் வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போதைக்கு we want time based one. So create schedule action, we are going to say like lab action. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டிசைட் கெப்பாசிட்டி அட் மார்னிங் 8 o'clock என்ன இருக்கணும், மினிமம் இஸ் செட் டு 0, மேக்ஸிமம் இஸ் செட் டு 1 அண்ட் டிசைட் இஸ் செட் டு 1. ஸோ ரெக்கரன்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி அக்கரிங் எவ்ரி டே. ஸோ எவ்ரி டே எப்போ வரணும், அட் மார்னிங். Okay, for now we can keep it as ATC. So specific start date from tomorrow. So இன்னைக்கு டேட் வந்து 18th. So we'll say from tomorrow morning it should start at what time? At morning 8 o'clock. Okay, so இப்போதைக்கு it's in UTC. In case உங்கள் லோக்கல் டைம் ஃப்ரேம் வேணும்னா வந்து மாற்றிக்கலாம், it doesn't matter. Set end time, எப்போ வந்து end ஆகணும், we don't need to keep it. So this is going to be like start time and it's going to occur every time. ஸோ இதே வந்து எனக்கு வந்து 1 month மட்டும் ரன் பண்ணணும், 2 month 3 month மட்டும் ரன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆகிடணும்னா we can set a end time. Okay, so let's do a create. So இது வந்து 1 schedule action. So next இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், for tomorrow scale down we are going to do it. So SDN சும்மா இருக்கிறேன். So decide capacity 0, maximum is going to be 0 and then maximum is set to 1 and then minimum is going to set to 0, which means இருக்கிற scale instance வந்து down ஆக போகுது. Okay, and then this also going to occur every day from when, tomorrow, ஏன்னா அவங்களுக்கு இப்போ தேவை கிடையாது. And then give the time frame in 20 so that night 8 o'clock வந்து this will run and then this will bring the instance down. Okay, so that's all they are asking for, scheduled actions for business hours. So if we do check again, so இந்த scheduled actions ஓட
நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் நான் ப்ராட் இன்ஸ்டன்சஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், we can say okay so Saturday Sunday no one works in my company, so இந்த பாலிசி யூஸ் பண்ணி we can bring all the instances down, cost saving. Again ஆட்டோமேட்டிக்காக மண்டே ஆனால் எனக்கு வந்து it should come and up and running, காஸ்ட் சேவிங். இதே ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் யூஸ் கேஸ் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் லைக் எனக்கு வந்து மார்னிங் 10 o'clock ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஹை டிரைவிங் சேல். உதாரணத்துக்கு ஹாட் ஸ்டார் எடுத்துக்கலாம், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சேல் கிரிக்கெட் இருக்குது. ஸோ ஐ நோ தட் 10 o'clock பீப்புள் வில் பி லைக் டிரைவிங் இட். ஸோ வாட் கேன் ஐ சே, 9:30 என்னோட இன்ஸ்டன்சஸ் வந்து அப் அண்ட் ரன்னிங்கில் ஸ்கேல்டில் இருக்கணும். ஸோ இப்போ நான் நார்மலாக 3 ரன் பண்ணுறேன்னா ஐ கேன் ஸ்கேல் அப் டு 6, 12 ஸோ தட் அப் அண்ட் ரன்னிங் ரெடி டு ஹேண்டில் லோட், ஸோ தட் யூசர்ஸ் கம்ஸ் அண்ட் பம்பேட் என்னோட சர்வர் என்ன ஆகும், எதுவும் ஆகாமல் வித்தவுட் எனி லேட்டன்சி, வித்தவுட் எனி இஷ்யூ அப் அண்ட் ரன்னிங்கில் கொண்டு போகலாம். ஸோ தட்ஸ் த என்டையர் பர்பஸ் ஆஃப் திஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட யூஸ் கேஸ். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், லைக் என்ன பண்ணோம், என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம், அண்ட் தென் வாட் வி டிட். ஸோ ஃபார் என்னென்ன பண்ணணும் ஒரு குயிக் கிளாம்ஸ். ஸோ வி கிரியேட்டட் அ செக்யூரிட்டி குரூப் விச் அலோஸ் த போர்ட் 80, அண்ட் தென் வி கிரியேட்டட் அ டெம்ப்ளேட், த லான்ச் டெம்ப்ளேட் விச் இன்க்ளூட்ஸ் வாட், என்ன EC2 சர்வர் இருக்கணும், என்ன OS இருக்கணும், என்ன ஸ்டோரேஜ் இருக்கணும், என்ன அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வி நீட், என்ன VPC, and எல்லாமே வந்து நம்ம வந்து we created a launch template. Then we created a target group. So target group is for what type of target group we need, instance type, load balancer type, so those kind of things we did it. And then we created a load balancer, ELB type load balancer, allowing port what 80 வந்து allow பண்ணோம். So and then what we did, so we created an auto scaling group. So auto scaling groupல மினிமம் மேக்ஸிமம் டிசைட் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா we created a scheduled actions. ஸோ இது எல்லாமே வந்து இன்டகிரேட்டடாக பண்ணி தான் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து POCங்கிறதுனால we went with 80. ரியல் வேர்ல்டில் ஆல்வேஸ் ரிமெம்பர் you go with 443 which is HTTPS. Okay, so being said it's completed. So hope you find this session useful. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது, இன்னும் இதே மாதிரி நிறைய செஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதே உங்களுக்கு இருக்கிறது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம், பாய்.